ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸை எப்படிலாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஷார்ட்கட் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா a + b the whole square equal to a square plus b square plus 2ab. இந்த ஐடென்டிட்டியை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது a + b the whole square. ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்காங்க, a இருக்காங்களா, அப்போது a போட்டுக்கணும். மேலே யார் இருக்கா, ஸ்கொயர் இருக்கா, அப்போது a ஸ்கொயர். ஓகே, தென் நெக்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா, நமக்கு b இருக்காங்க. b நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா இருக்கிற எல்லா டேர்முமே எதில் தான் இருக்கணும், ப்ளஸில் தான் இருக்கணும். ஓகேவா, இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் யார் இருக்கா, b இருக்கா, b ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயரில் யார் இருக்கா, 2 இருக்காங்களா, அப்போது 2 போட்டுட்டு உள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம் யார், ab. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் a + b the whole squareனா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது ஏவை வச்சுக்கணும். a ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் யார் இருக்கா, b இருக்கா, b ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயரில் 2 இருக்காங்க, 2 போட்டு உள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம் ஏபியை மட்டும் எடுத்து ab அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஐடென்டிட்டி புரிஞ்சுச்சா. a + b the whole squareனா என்னது, a + b the whole square equal to a square plus b square plus 2ab. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஐடென்டிட்டி என்னது, a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. ஓகேவா, இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போது a minus b the whole squareல ஃபஸ்ட் டேர்ம் யார் இருக்கா, a இருக்காங்களா, அப்போது a போட்டு மேலே யார் இருக்கா, ஸ்கொயர் போட்டுருவேனா, ஸ்கொயர் போட்டுக்கணும். போட்டுட்டு நான் என்ன சொன்னேன், ப்ளஸில் இருக்கிற ஃபார்முலா a + b the whole squareல ப்ளஸில் இருக்கிற ஃபார்முலாவுக்கு டேர்ம்ஸ் எல்லாமே எதில் தான் இருக்கணும்னா ப்ளஸில் தான் இருக்கணும். as the same a minus bக்கு எப்படி இருக்கணும்னு தெரியுமா, ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸில் இருக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்ம் எதில் இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும். செகண்ட் டேர்ம் எதில் இருக்கணும்னா மைனஸில் இருக்கணும். தேர்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும். அதாவது மைனஸ்ன்னு வர்ற ஃபார்முலாவுக்கு எப்படி இருக்கணும், ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும், லாஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும். ஓகேவா, இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். a minus b the whole squareனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டேர்ம் a ஸ்கொயர் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருந்தால் நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன இதை மேலே யார் இருக்கா, 2 இருக்காங்களா, 2வை இங்கே போட்டுட்டு உள்ள நெக்ஸ்ட்டு ரெண்டு டேர்ம் என்ன இருக்குது, ab. ஓகேவா, நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கணும், ப்ளஸில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோமா, ப்ளஸில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ம் என்னது, b ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா, ஃபார்முலா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ a minus b the whole squareனா என்னது, ஃபஸ்ட் டேர்ம் a ஸ்கொயர் ப்ளஸில் இருக்கணும், நெக்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மைனஸில் இருக்கணும், மேலே 2 இருக்காங்க, 2 போட்டுக்கிறேன், ab ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கணும், அடுத்து bக்கு ஒரு ஸ்கொயர், b ஸ்கொயர். புரிஞ்சுதா, இப்போது என்னது a + b the whole squareனா என்ன, எல்லாமே ப்ளஸில் இருக்கணும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அட் த சேம் a minus b the whole squareனா என்ன வரணும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் யார் இருக்கா, தேர்ட் ஃபார்முலாவில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா, இப்போது இதில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்கா, ஸ்கொயர் இருந்தால் எத்தனை டேர்ம் வரணும், ரெண்டு டேர்ம் வரணும். இப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதோட ஜெராக்ஸ் காப்பி ஒரு டேர்ம் எழுதிக்கிறேன். ஜெராக்ஸ் காப்பி என்ன வரும், a மைனஸ் b.
ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் யார் இருப்பா? a + b இருப்பாங்களா? அவ்வளோதான் சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? a² - b²னா ஃபஸ்ட்டு இதோட ஜெராக்ஸ் காப்பி a - b எடுத்து எழுதிப்பேன். அடுத்து இதோட ஆப்போசிட் a + b. அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஐடென்டிட்டி பார்த்துருக்கோம்? a + b the whole square equal to a² + 2ab + b². அந்த ஐடென்டிட்டி ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ஐடென்டிட்டி பார்த்தோம்? a - b the whole square equal to a² - 2ab + b². ஓகேவா? நெக்ஸ்ட் a² - b² equal to a - b into a + b. ஓகேவா? இந்த 3 ஐடென்டிட்டி உங்களுக்கு கிளியரா இந்த வீடியோவில்? நெக்ஸ்ட் வரப்போகிற ஐடென்டிட்டிஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இன்னும் எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.